இங்க இந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இவர் தூங்கக்கூடிய கட்டிலானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி வரைக்கும் இருக்கு. தூங்கி கரெக்ட் டைமுக்கு எழுந்துக்கிறதுக்காக அலாரம் செட் பண்றதுக்கு பதிலா ஆட்களை செட் பண்ணி வச்சு அவங்கள வச்சு மியூசிக் ஆனது பிளே பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, பல்லு விலைக்கு வர்றதுக்கு ஒரு ஆளு, ஷூ மாட்டி வர்றதுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா வேலைக்குமே ஆட்கள் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவரோட லைஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இவரோட பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல தான் இயங்கிட்டு இருக்கு. இதனால ரொம்பவே கடுப்பாகி தோட அப்பா கிட்ட நான் ஓனா ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. சன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா தோட சன்னுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்படியே ஒவ்வொரு பொண்ணா பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணோட பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஆக்சுவலா என்ன லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும், என்னோட பணத்தை லவ் பண்ற பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல நீங்க சும்மா இருக்கும்போது ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி மாசம் 10,000 இருந்து 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு வீடியோல தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லிடுவாங்க. இவர் சொன்ன உடனே தோட பையனை பத்தினா தனியா கூப்பிட்டு போய் அதுக்குள்ள ஒரு பொண்ணை நீ கூப்பிட்டு வந்தா உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற, இல்ல நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிடுறாரு. இவனு உடனே அமெரிக்காவுக்கு பாத்தினா கிளம்பி போயிடறான். அங்க போனதுக்கு அப்புறமா தான் ரிச்ங்கிறது யாருக்குமே தெரியாம போரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் எனக்கான பொண்ணை தேடணும் முடிவெடுக்கிறான். இதுக்காகவே லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை புக் பண்ணிட்டு ஈவினிங் பாத்தினா ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு தோட லுக்கவே பாத்தினா சேஞ்ச் பண்ணி ஒரு பார்க்கு போறான். அங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பட் இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே பாத்தினா அவ்வளவு ட்ரூவா இல்ல. நல்ல பொண்ணுங்க எல்லாமே சர்ச்லயும் லைப்ரரியிலும் தான் கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. இவனும் சர்ச்சுக்கு போறா. அங்க லீசான்னு சொல்லப்படும் ஒரு பொண்ணை பாத்தினா இவன் கவனிக்கிறான். அந்த ஒரு சர்ச்சிலே பாத்தினா கிளீன் பண்ணக்கூடிய வேலைக்கு சேரவோ செஞ்சிடறான். வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த ஒரு பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு ரிச் பர்சன் கூட என்கேஜ்மெண்ட் ஆனது ஆயிருச்சுன்னு. பட் லீசாவுக்கு பாத்தினா அந்த ஒரு மேரேஜ்ல அந்த அளவுக்கு பாத்தினா இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டா. சோ அன்னைக்கு ஈவினிங் பாத்தினா லீசா கிட்ட இவன் ரொம்பவே ஒரு புவரான பர்சன் தான், பட் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்றான். லீசா அதுக்கு பாத்தினா எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்ல, உண்மையான அன்பு தான் முக்கியம்னு சொல்லிடுறா. இப்ப அவனோட அப்பா பாத்தினா கொடுத்த அந்த 40 நாள் முடிஞ்சிடுது. அவனோட அப்பாவும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பாத்தினா அந்த பொண்ணோட அப்பாவை போய் மீட் பண்ணிடுறாரு. லீசாவுக்கு இப்போ தோட ஹஸ்பண்ட் ஒரு ரிச்சான ஒரு பர்சன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. பட் அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்து பத்தி எல்லாத்தையுமே விட்டுட்டு உன் கூட வரதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லீசா அவனை மேரேஜ் பண்ணிக்க ஒசிக்கிறா.